எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனில் புது அப்டேட் நிறையா இருக்குங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் வெண்டைக்காய் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, நிறைய காய் வந்துருச்சுங்க. வீடியோ எடுக்கணும்னு பொறிக்காமலே விட்டுட்டோம். பார்த்தா அந்த கூட நிறைய காய் வந்துருச்சு. அதை போய் முதல்ல பொறிச்சிக்கலாங்க. நீங்கள் 2 பேரும் வெயிலில் நிற்காம போய் அங்கே ஆயோட கட்டில் உட்காருங்க. ஆமாங்க, மாம்பழமும் வந்து பழுத்துருச்சுங்க. வாங்க காட்டுறோம். இந்த கொத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாம்பழம் தொங்கிட்டு இருந்தது. மாங்காய் ரொம்ப நாளாக பழுக்காமல் இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு காத்தால வந்து பார்த்தா மஞ்சள் கலரில் இருந்தது. அதில் இன்னொன்று இந்த பக்கம் பழுத்து இருந்ததுங்க. சும்மா பழுத்துருச்சான்னு அமுக்கி பார்க்கலான்னு பண்ண கையோட வந்துருச்சு. இன்னொன்று பாருங்க, இங்கே இருக்குது. அந்த கையோட வந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோங்க. சூப்பர் டேஸ்ட்டுங்க, செம்ம டேஸ்ட். அந்த குட்டி வெரைட்டின்னு தான் நினைக்கிறேன். நம்ம நிறைய பேர் என்னென்னமோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பங்கனப்பள்ளியே என்னென்னமோ சொல்லியிருந்தீங்க. கேரளா வெரைட்டி தான். அந்த குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, டேஸ்டான பட்டையாக இருந்ததுங்க. நல்லா இனிப்பாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து பழுத்துருக்கு. ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு சரி இப்போ கொடுத்து கையோட போய் கட்டில் உட்கார வச்சிடலாம். பொறிக்கிறியா? இது பொறி பொறிச்சிருச்சு. மாம்பழம் இன்னொரு மாம்பழத்தை பொறிச்சிருச்சு. காமிச்சிருங்க மாம்பழத்தை. இது என்னது? மாம்பழமா? இல்லை, ஆப்பிள். சரி சரி, போய் உட்காந்து கட்டில் போய் நிழல்ல உட்காந்துக்கணும். சரியா? அடிக்கிற வெயில் தாங்க முடியாமல் எல்லாம் நிழல்ல போய் உட்காந்துட்டாங்கங்க. நம்ம வெண்டைக்காய் அறுவடை பண்ணிட்டு நிறைய புது வெரைட்டிலாம் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த குட்டி தோட்டத்தில் பழக்காய் தோட்டம்னு போட்டோம் பார்த்தீங்களா, அதில் வெண்டைக்காய் பாருங்க. ஒரு காயா 2 காய், எவ்வளோ காய், மாலாது காய் காய்ச்சிருக்குங்க. பாருங்க, பார்க்குற இடம் பூரா காய்ச்சது வெண்டைக்காயாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த ஒரு செடியில் லைனாக எத்தனை காய் பாருங்க. அதுவும் பாருங்க, இது பாருங்க, கோணப்புளியங்க வாட்டிருக்குது பாருங்க. சின்ன இடம் தாங்க, அதில் ஒரு 10 செடி 5 செடி போட்டோம். ஆனால் பாருங்க, காய் ஊறுப்பட்ட காய்ங்க. இத்தனைக்கும் எல்லா செடியும் வந்து நிழலே கட்டிருச்சு. ஆனால் நமக்கு காய் வந்து கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. எல்லா செடியிலுமே 2 காய், ஒரு காயாவது காய்ச்சிருக்குது. நாங்கள் கூட பயந்தோங்க. ஏன்னா கரெக்டாக நம்ம செடி போடுற நேரம் வெயில் கிளம்ப போச்சு, கரெக்டாக அக்கினி வெயில் டைமாக போயிடுச்சுன்னு நினச்சேன். ஏன்னா போன கட்டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் எங்களுக்கு ஒரு செடி கூட வரல. இந்த நம்மளோட நாட்டு செடி, இந்த சொரக்காய், அந்த மாதிரி பீக்குங்க, அது மட்டும்தான் வந்துச்சு. வெண்டைக்காயிலும் சுத்தமாக வரவே இல்லை. ஆனால் இப்போ வந்து பாருங்கள், அக்கினி வெயில் வரப்போது. அதனால காய் நல்லா நமக்கு இந்த பக்கம் நல்லா வருது. வெண்டைக்காய் மெயினாக இவ்வளோ விளைச்சல் கொடுக்குன்னு நாங்களே நினைக்கல. எல்லா செடியிலையுமே காய் வந்துருச்சு. சூப்பராக வந்து விளைச்சல் கொடுத்துருக்கு. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, நம்ம இந்த சின்னூண்டு இடத்துல 10-15 செடி தாங்க போட்டிருப்போம். ஆனால் பாருங்கள், ஒரு நேரத்துக்கு குழம்பு வச்சு ஒரு நேரத்துக்கு வணக்கிக்கலாம். அந்த அளவுக்கு காய் வந்துருச்சு. எதுக்குன்னா 10-15 செடியே அதிகம் நினைப்பீங்க. வெண்டைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு செடி போட்டோம்னா தான் இந்த அளவுக்கு பறிக்க முடியும். ஏன்னா ஒரு செடியிலையும் 1 காய் 2 காய். நம்மளதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் 3-4 காயில் வந்திருக்கு. நல்லா இடம் நல்லா இருக்குது. அடி உரம்லாம் நிறைய கொடுத்தங்காட்டி அந்த மாதிரி ஒரு செடிக்கு 1ன்னு கணக்கு போட்டால் கூட 15 செடிக்கு 15 காய் வந்துடும் பார்த்தீங்களா. அந்த கணக்கில் தான் இந்த வெண்டைக்காய் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய செடி ஊனி வைப்போம். அப்படி நம்ம ஊனங்காட்டி இங்கே பாருங்க எத்தனை காய். எங்களுதில் வந்து ஒரு செடிக்கு 2-3 காயின்னு வந்து ஒரு கூடையே நம்பி போச்சு. அந்த அளவுக்கு வந்து காய் பறிச்சிட்டோம். இது ஒரே ஒரு தடவை அறுவடைன்னு தான் இல்லைங்க. ஏன்னா 2 நாளைக்கு ஒருக்கா போய் நம்ம பொறிச்சிக்கிட்டே இருக்கலாம். இதே கூடை அளவு பொறிக்கலாம். இதில் முத்துனதும் இருக்குது ஒரு சில காய். ஏன்னா வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு சில காயெல்லாம் விட்டு வச்சிருந்தோம். அதெல்லாம் முத்துனதும் இருக்குது. ஆனால் இனி நம்ம 2 நாளைக்கு ஒருக்கா பொறிச்சோம்னா நல்லா இளங்காயவே இந்த ஒரு கூடை அளவு பொறிக்கலாம். அந்த அளவுக்கு மறுபடியும் பிஞ்ச பூவெல்லாம் நிறைய இருக்குது. அவ்வளோதாங்க, அறுவடை பண்ண வெண்டைக்காயெல்லாம் கொண்டு போய் தட்டக்கூடையில் கொட்டிட்டு வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றமே தெரியும். அது போக இங்கே பாருங்கள், என்னமோ கருப்பாக தொங்க விட்டுருக்குமே நினைப்பீங்க. இதையெல்லாம் வந்து சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி வெயில் வந்து ரொம்ப அடிக்குது. அதனால் அங்கே ஒரு கீரை ஒன்று அறுவடை பண்ண வேண்டியது இருக்குது. அதை பண்ணிட்டு வந்து இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அந்த கீரை வந்து பருப்பு கீரை தாங்க. அதுதான் அறுவடை பண்ண போகிறோம். அன்றைக்கே கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பருப்பு போட்டு கடையணுன்னு. அதனால நாங்கள் வந்து எங்களால் வீடியோ எடுக்கிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னு அடியில் இருந்த கீரையெல்லாம் அறுவடை பண்ணி பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலர் இதை வந்து வணக்கியும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பசலைக்கீரை மாதிரியே இருக்கும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி மேலே தான் இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் அறுவடை பண்ணி நம்ம வந்து வணக்கி ஒரு ரவுண்டு சாப்பிட்டு பார்த்துடலான்னு இன்றைக்கி வந்து அறுவடை பண்ண வந்துட்டேன். அது இந்த கீரை பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் கிடைக்கிறது இல்லை. நாங்களே இப்போ கிராமத்து பக்கம்தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கே பார்த்திங்கன்னா சந்தையிலலாம் என்றைக்காவது ஒரு நாள் அதிசயமாக கொண்டு வந்து விற்கிறாங்க.
ஆனால் இப்போ பாருங்க நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணிட்டோம். வேணுங்கிறப்ப இப்படி வந்து பொரிச்சு விதவிதமாக டிசைனாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாள் வணக்கிக்கலாம், ஒரு நாள் கடைஞ்சிக்கலாம், சட்னி கூட அரைச்சி பார்ப்போமே, நம்ம தானே சாப்பிட போகிறோம். ஆனால் பருப்பு போட்டு கடைஞ்சப்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே சொல்லியிருந்தீங்க, ஏமா அதுலேயே பருப்பு கீரைன்னு பேர் போட்டிருக்குது, என்ன பண்ணுறதுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பருப்பு போட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே கடைஞ்சவங்க சூப்பராக இருந்துச்சு பருப்புக்கு. இன்னைக்கு வந்து ஒரே மாதிரி தின்னா போர் அடிக்கும் பார்த்தீங்களா, அதனால இன்னைக்கு வணக்கி சாப்பிட போகிறோம். இந்தியா பாத்தங்க இந்த பருப்பு கீரை கொண்டு போய் நல்ல கொண்டுக்கிட்டு ஆத்தாவும் நீங்களாம் செஞ்சு கீரையை ஆஞ்சு வைங்க. அதா ஏசாமி பருப்பு கீரையா? ஆமா ஒட்டிச்சனாலா? சரி கடைஞ்சா நல்லா ருசியா இருக்கு. போய் குண்டாவை எடுத்துட்டு வா, அதை போட்டு சார். என்ன வேணும் உனக்கு? எனக்கு பருப்பு கீரை கடைஞ்சு சாப்பிடுறதா? அவ்வளவுதான். எனக்கு குத்தி மடிக்கல, அதுதான் வேணும். அதுதான் வேணுமா? குத்தி மடிக்கல, நானு குத்தி மடிக்கல. குட்டியாதா? குட்டி இல்ல குச்சி கேக்குறான். அதுதான் குச்சி. அவன் குச்சிக்கிறது குட்டிக்கிற மாதிரிதான் இருக்குது. அங்க புள்ள பாசக்கார புள்ள சாமி. அவன் அக்கா மேல பாசம் இருக்கிறப்ப மட்டும்தான் பாசம் இருப்பான். ஆமா, பொழுதுக்கு பாசமாவே இருந்ததுன்னா அப்புறம் நீ புடிக்கிட்டு போற மாட்டேங்க. ரோசா இருக்கிறப்ப ரோசமா தான் இருப்பான். ஆமா, அவ சமத்துறாங்க பாரு, அமைதியா இருக்கிற பொட்டாட்டோ சமத்தா இருக்கா. நீங்க போன மட்டும் இப்படி போட்டோ எடுக்கிறீங்கன்னா அப்படியே அமைதி ஆயிரும், சைலண்ட் ஆயிரும். நல்ல பிள்ளைன்றது சாமி. அப்புறம் வீடியோல பாக்குறவங்களும் ஐயே வாய்ப்புலன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு நல்ல புள்ளைய நடிக்கிறாளா? அப்படி பண்ணி நீ பாரு சமத்து புள்ளையாட்ட நடிக்கிறீ. அக்கா சொல்றா, நீ சொல்லி நான் நல்ல புள்ள அப்படின்னு. நல்ல புள்ள அக்கா. அக்கா நல்ல அக்கா பாத்தியாடா? விட்டு குடுக்கறாளா ஏதாச்சும்? அப்போ அக்கால கீழையோட நீதான் அக்கா. இப்ப நீங்க வீடியோ வச்சிருக்கீங்களா, அதை தெரிஞ்சுட்டாப்பா சொல்லுங்க. சரியான உசாரு பாப்பா, நல்லா கவனமா இருக்கு. இப்ப மட்டும் நீங்க வீடியோ எடுக்காம நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அக்கா கட்டாக்கா அப்படின்னு சொல்லுங்க. நான் தமிழ்ல அப்படி சொல்லுவியா? இல்ல, நல்ல புள்ள சொல்லாது. ஆத்தா வேற பாப்பாக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க சாமி. அப்புறம் சின்ன பிள்ளையில தங்கம், சின்ன பிள்ளைங்க தான் உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? நீங்க மட்டும் எங்க வீட்ல 100 நாள் இருந்து பாருங்க, அப்ப தெரியும். அக்கா நைட் உனக்கு நான் என்னோட பொம்மை எடுத்து கொடுத்தேன். வீடியோ நல்ல பேர் வாங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் தெரியுமாடா உனக்கு? அவங்க மேல பாசமா இருக்க. புரி அக்கா பள்ளிக்கூட லீவ் வரைக்கும் இந்த அப்புறம் ஓடி போயிடுவேன். இந்த வருஷம் நீ தான் போயிடுவேன் ஸ்கூலுக்கு. ஏத்தங்க நீ ஸ்கூலுக்கு போயிடுவதானே? அங்க ஸ்கூல்ல என்னெல்லாம் பண்ணுவாங்க நீ போனா? நான் போனா சாப்பாடு கொடுக்குவாங்க. அப்புறம் அப்பா பார்த்து சொல்லு. சாப்பாடு கொடுக்குவாங்க, தூங்குவாங்க, ஏலாடு விடுவாங்க, தனி குடுக்குவாங்க, அம்மா வீடு போவாங்க. இதுதான் நீ வீட்லயே பண்றீங்க. அப்புறம் எழுதலாம். அக்காலாம் படிக்கணும் எழுதணும். எங்க இருக்குண்டா இந்த பெருசாவே. ஏன்னா அக்கா எடுத்தாளா? இல்ல அக்கா எடுக்கல. அக்கா எடுத்தாளா? போனையும் அழகா இருக்கு. கோடவ பெடுத்தர்க்கே. பிங்கு போடியோ. நீ எப்படி பண்ற? அப்புறம் ஸ்கூலுக்கு போயலாம் எப்படி பண்ணுவ? ஸ்கூலுக்கு போய் பண்றதுக்கு தான் போறது. அப்புறம் அங்க போய் என்ன பண்ணுவீனா? ஏசாமி எங்க அக்கா செவ்வ காட்டுல இருக்க வேலை என்ன பண்ண? அக்கா மட்டும் மேல விட்டுட்டாங்க. அப்ப அக்கா மட்டும் அங்குள் மேல விட்டுட்டாங்க. அக்காவை மாடி இருக்கிறாள் அக்கா. உனக்கு கீழையாவா? நீ உளுந்துருவீங்க கீழ் மாடியில விட்டுட்டாங்க. ஆனா அக்கா மட்டும் மேல விட்டாங்க. உனக்கே டேபிள் சேர்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம், மேல விட்டா போதுமா? நான் போட்டாட்டு கட்டலே வந்து விளையாண்டுக்கிறேன்.
பாத்தீங்களா என் ரமணிங்க நல்லா நிழல்ல உட்காந்துட்டு என்ன நாயம் அடிக்கிறாளுங்கன்னு. சரிங்க, அவளுக்கு உட்காந்து நாயம் அடிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம வந்து அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்செடியெல்லாம் சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, இந்த மஞ்சள் பூ தாங்க. இங்க பாருங்க அழகா பூத்துருச்சு. அது போக பச்சை மிளகா செடியும் பாருங்க நல்லா தளைஞ்சு வந்துட்டு இருக்குது. இங்க வந்து ஒரு பாவக்காய் ஒரு செடி வந்துட்டு இருந்தது. அது பாருங்க அழகா நம்ம கூட மேலே ஏறி அந்த பக்கம் போகிறதுக்கு பார்த்துட்டு இருக்குது. இங்க கீரையுமே நல்லா தளைஞ்சிருச்சு. இந்த பூ ஜினியா பூவை என்னமோ சொல்லியிருந்தாங்க இது பேரு. பூவுமே பாருங்க அழகா பூத்துருக்குங்க பாருங்க. இந்த கூடை போடும்போதே எங்களுக்கு வந்து கீரை பூவெல்லாம் எப்படி வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுங்க எங்களுக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. இந்த காய் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த கத்திரி நாத்தாவட்டும் தக்காளி இதில் தான் வருமா என்னமோ நினச்சா. ஆனால் இங்கே பாருங்க இன்னைக்கு அழகா பாருங்க 2 பூ பூத்துருக்கு பாருங்க. பூ பூத்துட்டாலே நம்மளுக்கு காய் வந்துருங்க எப்படியும். அப்போ இதில் வந்து காயுமே நல்லபடியாக வரும்ன்ற நம்பிக்கை வந்துருச்சு. அந்த பக்கம் தக்காளி நாற்றும் போட்டிருக்கோம், அது இன்னும் பூ பூக்கல. கத்திரி நாற்று வந்து பூ பூத்துருச்சு. அடுத்து ரயின் கீரை பாருங்க. மண்ணிலையுமே ரயின் கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு பண்ணாங்க நீ அதை வந்து ரயின் கீரை நான் சொல்லுவோம். அதுவுமே மண்ணிலேயே பார்த்தீங்கன்னாலும் அறுக்க தலைஞ்சிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயுமே இப்போ வருது, அறுக்க தலையுது. அப்புறம் வந்து நம்ம அன்னைக்கு அறுத்தோம் பார்த்தீங்களா, அங்கே வருங்க குட்டி குட்டியாக வந்து தலைஞ்சிருக்கு. இப்போ ரசர் கீரையில் பாருங்க நம்ம அன்னைக்கு அறுத்து விட்ட கட்டைக்கு பக்கத்தில் கிளை விட்டு நல்லா தலைய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இதுவுமே அந்த பக்கம் இந்த ரோஸ் கலர் பூ பூத்துச்சு பார்த்தீங்களா, அதே ஜினியா பூ தான் இது. இந்த பூச்செடி பேர் எனக்கு நல்லா மைண்டில் ஞாபகம் இருந்துச்சு, ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பாலைக்கீரை அன்னைக்கு காட்டும் போது புளியூன்னு இருந்தது. ஏன்னா அப்போ தான் நட்டு 1 வாரமாக தான் என்னமோ. ஆனால் இங்கே வருங்க எத்தச்சோட ஆயிடுச்சு பாருங்க, பெரிய இலையாயிருச்சு. இதுவும் வந்து நம்மளோட பச்சை மிளகா தான். அப்புறம் புதினா இங்கே வருங்க அழகாக ஒரு பந்து மாதிரி இருக்குங்க புதினா. தரையில் போட்டாலும் சரி எங்கே போட்டாலும் இந்த புதினா மட்டும் வந்து சூப்பராக வந்துடுது. இங்கே வருங்க நாங்கள் இத்தனைக்கும் இப்போ போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அறுத்தோம் இந்த பிரியாணியில் பண்ணுறதுக்கு. அதனால நிறைய தலைஞ்சிருக்கு மாதிரி. அறுத்த கட்டையில் உள்ளே இருக்குது, மேலே வந்து தலைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த தக்காளி எப்படி வருதோ இல்லையோங்க, நம்மளோட வந்து சூப்பரான ஒரு வெரைட்டி நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, டோகு தக்காளி. அந்த வரியாக இத்த தண்டி பறிச்சோம் பார்த்தீங்களா, அந்த தக்காளி செடி சூப்பராக வருதுங்க. இங்கே பாருங்க என்னை விட பெருசாகவே வளர்ந்துட்டு போயிடுச்சு. இங்கே பாருங்க எல்லாம் என்னை விட பெருசாக வளர்ந்துருக்குது சூப்பராக. அது வந்து போன கட்டாப்போ பூ வச்சுருந்ததுங்க. இங்கே பாருங்க இப்போ பிஞ்சு விட்டுருச்சு பாருங்க. நான் வரியாக வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்க அந்த வரி பாருங்க எவ்வளோ அழகாக, அந்த குட்டியிலே பாருங்க எவ்வளோ அழகாக தெரியுது. இதுவும் ஒரு நாட்டு வெரைட்டி தாங்க. இருக்கிற தக்காளியிலே இதோட டேஸ்ட்டுக்கு எந்த தக்காளியும் அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே உள்ள ஜூஸியாக ஒரு புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி அந்த டேஸ்ட் நாக்கில் இருக்குதுங்க. அதுதான் இவ்வளோ பேச வைக்குது. ஏன்னா இதே இடத்துல தான் கூட தண்டி பொறிச்சோம் நல்லா செக்கச்சவையன்னு. நமக்கு மறுபடியும் பாருங்க அதே இடத்துல ரெடி ஆயிடுச்சு. நாங்களும் எப்படா வந்து பிஞ்சு வைக்கணும்னு நினச்சா அங்கே பாருங்க எல்லா செடியிலுமே பிஞ்சு கொஞ்சம் வச்சிருக்கு. இனி வந்து பெருசாக காட்டுறோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க நம்ம இந்த சென்டரில் வந்து கொத்தவரங்காய் செடி நட்டுருந்தோம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்க காய் எவ்வளோ அழகாக வச்சுருக்கு. இங்கே பாருங்க அப்படியே குச்சியாக வானத்தை பார்த்துட்டு நீட்டிக்கிட்டு ஒவ்வொன்றிலையும் பாருங்க எல்லா செடியிலையுமே ஒவ்வொரு பிஞ்சு விட்டுருச்சுங்க. இதுவுமே ரொம்ப நாள் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. என்னென்னா இந்த தக்காளி வந்து நம்ம 6 உயரத்துக்கு போனங்காட்டி கொஞ்சம் நிழல் அடிச்சுதுங்களா, அதனால வருமா என்னமோ நினச்சா. ஆனால் சூப்பராக வந்துருச்சு. அது போக முள்ளங்கி இங்கே பாருங்கங்க, அங்கே பாருங்க ஒரு கிழங்க, அதில் முள்ளங்கி ஒரு கிழங்கு இங்கே பாருங்க அப்படியே வெள்ளையா எப்படி இருக்கு பாருங்க. எனக்கெல்லாம் ஆச்சரியம் தாங்க. போன கட்டா வெயிலுக்கெல்லாம் நாங்கள் வந்து அழுகாத குறைய காய் இல்லையேன்னு இருந்தோம். ஆனால் இந்த கட்டாப்பு நிறைய வந்துருச்சு. அப்புறம் இங்கே இருங்க இங்கே என்ற சோட்டுக்கு மேலேயே வளர்ந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அங்கே வந்து ஒரிஜினல் பச்சை தண்டு கீரை. பச்சை தண்டுனா கீழேருந்து மேலே வரைக்கும் தண்டு பச்சையாக தான் இருக்கும். நம்ம கடையில் பச்சை தண்டுன்னு வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே பாதி வந்து சிவப்பு கலரில் இருக்குங்க. அதை தான் இங்கே பாதி சிவப்பு பாதி பச்சை கலந்துருக்கும். அதை தான் பச்சை தண்டுன்னு இங்கே சந்தையில் பூரா வித்துட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரிஜினல் பச்சை தண்டு. இங்கே பாருங்க சேமலை அது மாதிரியே இருக்குது பாருங்க. அதுவே குட்டி சைஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஒவ்வொரு இலை சோடு பாருங்க இருக்கிறதுலேங்க செம்ம டேஸ்ட்டு. வந்து அடிச்சு நான் சொல்லுவேன், இந்த கீரை டேஸ்ட்டுக்கு எந்த கீரையும் வராது. அதுவும் நாங்கள் அன்றைக்கி இந்த பாசிப்பருப்பு போட்டு வணக்கணும் பாருங்க, அப்பா அப்படி அமிர்தமாட்டு இருந்தது. அதுக்கு தான் இந்த கட்டாப்பு வந்து விட்டுடுங்க பாருங்க. பூ பூத்துச்சுங்களா, இதை வந்து ஃபுல்லாக விதைக்கு விட்டுருக்கோம். ஏன்னா விதை எங்கேயுமே இல்லைங்க. இந்த விதை இந்த பியூர் வெரைட்டி, இந்த பியூர் பச்சை தண்டு வந்து வெரைட்டி விதை எங்கேயுமே இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து கீழே பூரா பொறிச்சது போக இந்த பூவை வந்து அப்படியே விட்டுட்டோம். இதுலேயும் பூ வரும். இந்த பூவெல்லாம் நீங்கள் நல்லா இதானக்கப்புறம் விதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நிறைய அங்கங்கே இந்த விதை விழுந்துமே அங்கங்கே நிறைய முளைச்சிருக்கு. எல்லாமே நாங்கள் விதைக்கு தான் இனி விட போகிறோம்.
பொறிச்சு சாப்பிட்டது போக எல்லாம் விதைக்கு தான். ஏன்னா அப்பதான் நிறைய நம்ம மேற்கொண்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் தோட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பீக்கங்காய் தப்பு செடி ஒன்று வந்திருந்ததுங்க. எப்பயோ நாங்க போட்டதுல விதை விழுந்து, இந்த பக்கம் இந்த பந்தல் போட்டிருந்தோம் பாத்தீங்களா, அதுல விதை விழுந்து முளைச்சிருந்தது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் வந்து சைனீஸ் வீடியோ பார்த்து ஒரு சைனீஸ் இது மாதிரி ஒரு பந்தல் ரெடி பண்ணியிருக்கிறாரு. எப்பவும் ஒரே மாதிரி போடுறதுக்கு இந்த மாதிரிலாம் போடலான்னு இங்க பாருங்க. மேலே ஒரு தண்டவாளம், கீழே ஒரு தண்டவாளம் வச்சிருக்கிறாரு. அதில் வந்து செடி அழகாக எடுத்து விட்டோம். இனி இந்த மாதிரி கொடி நல்லா படர்ந்ததுக்கப்புறம் அது படர்றதுக்கு இடம் விட்டுட்டோம்னாலே அழகாக படர்ந்து காயெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடும். இனிமேல் வந்து இந்த பீக்கங்காய் செடியிலையும் பீக்கங்காய் வருங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே வாங்க, இந்த விதைக்கு விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த வெள்ளைக்காய் வெள்ளை கத்திரிக்காய் விதைக்கு விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அன்னைக்கு வந்து இப்போ சோடு இருந்ததுங்களா, இங்கே வேறுங்க. இப்போ இன்னைக்கு எடுத்த சோடு இருக்கு பாருங்க, விதைக்கு அன்னைக்கே விதைக்கு விட்டுருந்தோம். நல்லா வந்து அந்த வெள்ளையெல்லாம் கலரு மாதிரி மஞ்சள் ஆயிடுச்சு. இது பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி இது பழுத்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து இந்த வெள்ளை ரங்கங்க, அந்த முட்டைக்காயின்னு சொல்லும் பார்த்தீங்களா, ஒரு சில எல்லாம் பூண்டு மாதிரி இருக்குங்களே, அந்த காய் தான். பழுத்தங்காட்டி உங்களுக்கு இப்படி தெரியுதுங்க பாருங்க. இதை வந்து இனிமேல் நல்லா இன்னும் கொஞ்ச நாள் பழுக்க விட்டு அப்புறம் வந்து விதை எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நாங்கள் வந்து சுத்தமாக மனசே இல்லாமல் செஞ்ச மிகப்பெரிய விஷயம்னா அங்கே இருந்த மல்லிகைப்பூ செடியை வந்து வெட்டினது தாங்க. சுத்தமாக மனசேல வெட்டுறதுக்கு என்னடா நமக்கு இப்படி ஒரு சோதனை நடந்துருச்சுன்ற மாதிரி வெட்டினோம். ஏன்னா அந்த மல்லிகைப்பூ செடி பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்காகவே வச்சது. அதனால தான் அது பர்மனெண்ட்டாக அங்கேயே இருக்கணும்னு அழகாக பந்தல் போட்டு வீட்டுக்கு முன்னாடி ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த இடத்துல அந்த பின்னாடி பக்கம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு புது தோட்டம்னு அன்னைக்கு போன கட்டாப்பில் காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, நிறைய க்ரோ பேக் வச்சு. அந்த இடத்துல வந்து நம்ம ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருப்போம், அது நம்ம இடம் இல்லைங்க, பக்கத்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கனால ரொம்ப நாளாக ஆள் வராமல் இருக்காங்க, சரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா தண்ணியும் கொண்டு போய் அங்கே ஊற்றுறதுக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் வசதியாக இருக்குன்ட்டு நாங்கள் அந்த இடம் சும்மா தான் இருக்குதுன்னு செடியெல்லாம் போட்டோம். போடும்போதே நாங்கள் சொல்லிட்டு தான் போட்டோம், ஏன்னா க்ரோ பேக்லேயே போட்டுக்கலாங்க, நம்ம மண்ணெல்லாம் போட்டோம்னா திடீர்னு இடத்துக்காரர் வந்து காலி பண்ண சொன்னால் அப்புறம் வெட்டியே போயிடும் எல்லான்னு அப்போவே க்ரோ பேக்கில் தான் போட்டோம். நம்ம சொன்ன நேரமாக என்னமோ கரெக்டாக கணக்காக வந்து செடியெல்லாம் நல்லா வளர்ந்து வர்றப்ப அந்த இடத்துக்காரர் வந்து நாங்கள் இந்த இடத்த விற்க போகிறோங்க, நீங்கள் வந்து நாங்கள் ஜேசிபி எல்லாம் விட்டு நேரவனும் செடியெல்லாம் எடுங்கன்ட்டாங்க. எங்களுக்கு குண்டை தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்போதான் நம்ம சொன்ன சரி வருவாங்கன்னு தெரியும், ஒரு கட்ட அது வரைக்கும் வரவே இல்லைங்க. வருவாங்கன்னு நான் எப்படி இருந்தாலும் அது நம்ம இடம் இல்லைங்க, இன்னொருத்தவங்களுக்கு தான். இருந்தாலும் ரொம்ப நாளாக அந்த இடத்துக்காரு யாருன்னு கூட தெரியாது, நம்ம வீட்டை ஒட்டி தான் இருக்கா, நான் யாருன்னு கூட தெரியாது. வருவாங்க, பொறுமையாக வருவாங்க, நம்ம அதுக்குள்ளே 2-3 டைம் காய் பொறிச்சிக்கலாம் அப்படின்னு ஆசையில் தான் போட்டோம். ஆனால் செடி போட்டு மூக்கு வேறுத்த மாதிரி உடனே வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. அது மாதிரி வந்து செடியெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க நிறவியெல்லாம் விட்டா தான் அவங்களும் வந்து விற்க முடியும்னு. அதனால வந்து எடுத்துகிட்டு வர்ற சூழ்நிலை ஆயிடுச்சு. வந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் இடமே இல்லை, ஏன்னா அங்கே போட்டிருக்கிறது பூரா கொடி ஐட்டத்துக்கு நம்ம கொஞ்சமாவது பந்தலுக்கெல்லாம் இடம் உண்டுங்க. அப்புறம் நம்ம நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் தான் அங்கே இடம் வாங்கியிருக்கிறீங்கள அங்கே போடலான்னு. அங்கே என்ன பிரச்சனைனாங்க, போர் ஓட்டணுங்க, போருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் செலவாகும். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் கிராமத்தில் ஆடு மாடெல்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க, நம்ம இடத்துக்கிட்ட இங்கெல்லாம் தான் வந்து மேய்ப்பாங்க. அப்போ சுற்றியும் வேலி போடணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. உடனே நம்மளால் பண்ண முடியாதுன்னு தான் அங்கே நாங்கள் போடலை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு அங்கங்கே கண்ணு கட்டுற இடத்துல எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கே போட்டுக்கலான்னு மல்லிகைப்பூ செடியை வெட்டினோம். அப்பவுமே ஏன் வெட்டினோன்னா செடி வந்து கிளடாயிடுச்சு, நல்லா பூ 2 முளை டெய்லி 2 முளைலாம் பொறிச்சு கட்டி வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இந்த கட்டா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலுக்கு அந்த செடியுமே தாங்கலை, பூவே வைக்காமல் இருந்தது. அதனால தான் நாங்கள் வெட்டிட்டோம், ஒரே மனசாக வெட்டிட்டோம். ஏன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னாங்க நல்ல கொடி வந்து அன்னைக்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பூ விட்டுருச்சு. இதையும் நீ வெட்டி பண்ண முடியாதுன்னு அதையை வெட்டி விட்டு தான் இங்கே வந்து பந்தல் போட்டு வச்சுருக்கோம். அங்கேருந்து க்ரோ பேக்கில் தூக்கிட்டு வந்து எங்கெங்கே எங்களுக்கு இடம் தெரிஞ்சுதோ அங்கெல்லாம் வச்சுட்டோம். மெயினாக இதை தூக்குனது இந்த இடத்துல வந்து ஒரு 2-3 க்ரோ பேக் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் இந்த மல்லிகைப்பூ செடி தூக்குனது. வாங்க பார்ப்போம். இதில் கொடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிண்டா தாங்க, நல்லா அழகாக குண்டா இருக்குது பாருங்க. அந்த பச்சை ஆப்பிள் சொல்லுவோம், க்ரீன் ஆப்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நிறைய பேர் வந்து இந்த டிண்டாவை பற்றி நாங்கள் சொல்லியிருந்தப்ப கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த வட மாநில சைடெல்லாம் இது ரொம்ப ஃபேமஸ் ஆமாம், நம்ம ஊர் சொரக்கா பீக்கங்கா மாதிரி அங்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அப்புறம் நாங்களும் இந்த டைம் வரட்டும், நிறைய ஒரு காயெல்லாம் வந்தால் பத்தாதுங்க, நிறைய காய் வந்தக்கப்புறம் தான் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும். பிஞ்சு நிறைய விட்டுருக்குங்க பாருங்க மேலே, அந்த குட்டி உருண்டையாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த பிஞ்சு தான் நிறைய விட்டுருக்கு. ஆனால் இப்போ பாருங்க உங்களுக்கு காட்டுறதுக்காகவே ஒரு காய் வந்துருக்குது பாருங்க. இதோட சைஸே இவ்வளோதானோ, இந்த படத்துல இவ்வளோதான் போட்டிருந்துச்சுங்க. ஆனால் பெருசாவுமே என்னன்னு தெரியல, ஆனால் குட்டி குட்டி காயத்தான் இருக்கிற மாதிரி இருந்தது, அதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூளையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நொர பீக்கங்காய் வச்சுருக்கோம். நொர பீக்கங்காயிலே பார்த்தீங்கன்னா இந்த டார்க் பச்சை கலர் இருக்குது, லைட் பச்சை கலர் இருக்குது. நம்ம போட்டிருக்கிறது டார்க் பச்சை, விதை பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் இந்த பீக்கங்காய்க்கு, அதுதான் போட்டிருக்கோம். அழகாக பாருங்கள் பிஞ்சு விட்டுருக்குது, எத்த சோடு மேலே. இதுலேயும் நிறைய பிஞ்சு வச்சிருச்சுங்க, அங்கங்கே இருந்தது பாருங்க. இங்கே விட்டுருக்குங்களா, அது போக இங்கே பாருங்க நிறைய இதுவுமே பூ பாருங்க, எவ்வளோ பூ வச்சுருக்குது. இது அடுத்தடுத்து இனி பிஞ்சு விடும். நொர பீக்கங்காயெல்லாம் கடைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூலையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு பழம் பாருங்க, முலாம்பழம். இங்கே பாருங்க பிஞ்சு விட்டுருக்குது பார்த்தீங்களா. இதுவுமே நாங்கள் வருமா என்னமா நினச்சேன், ஏன்னா விதை ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். வருமானு நினச்சா ஆனால் இங்கே பாருங்க பிஞ்சு அழகாக வந்துட்டு இருக்குது பாருங்க. முலாம்பழம்லாம் எப்போ நாங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்குது, வரட்டும், பொறுமையாக வரட்டும். நம்ம ஏன்னா அதுக்கு அந்த இடத்த மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு வந்துருங்க, ஏன்னா கரெக்டான சீசன் இது, அதனால் வந்துடும். அடுத்து வெள்ளரி தாங்க போட்டிருந்தோம். பல வெள்ளரின்னு ஒன்று போட்டிருந்தோம், அந்த பழ வித்தசோடு பழம் வரும் பார்த்தீங்களா, அந்த வெள்ளரியும் பாம்பு வெள்ளரியும் போட்டிருந்தோம். பாம்பு வெள்ளரி இப்போ தான் பூ வச்சுருக்குது. பல வெள்ளரி வந்துருச்சுங்க. இங்கே பாருங்க எப்படி தொங்குது பாருங்க. இது இந்த பழைய வெள்ளரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஞ்சிலே நம்ம எப்பவும் வெள்ளரிக்காய் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அரிஞ்சு உப்பு மிளகா போட்டு அந்த மாதிரி சாப்பிட்லாங்க. இது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும். இங்கே பாருங்க, இங்கே ஒன்று தொங்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உப்பு மிளகா போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும். நாளைக்கு நாளான்னைக்கு இது அறுத்து சாப்பிட்றலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் நம்ம பெரிய க்ரோ பேக் போட்டு பார்த்தீங்களா, புடலங்காய் செடி பாவக்காய் செடி, அதை கொண்டு இங்கே வச்சுட்டோம். இந்த நெய்ப்பழ மரத்தில் அப்படியே ஏற்றி விட்டுறலாம் அப்படின்னு. அது போக அந்த பக்கம் உருட்டு பாவக்காய் இருந்துச்சுங்க, அதையும் விதை எடுத்து இந்த சின்ன சின்ன க்ரோ பேக்கில் போட்டு வச்சுருந்தோம். அதையும் தூக்கிட்டு இங்கே லைனாக வச்சுட்டோம். அங்கே எப்படி பீக்கங்காயை லைனாக ஏற்றி விட்டோமோ அதே மாதிரி இங்கே பாவக்காயை லைனாக இப்படி போட்டு விட்ருக்கோம். இதுவும் அழகாக அப்படியே படர்ந்து வரும்போது சூப்பராக இருக்கும், காய் நிறைய காய்ச்சி தொங்கும். இந்த நெய்ப்பழ மரம் இருக்குங்காட்டிங்க நமக்கு இந்த பாவக்காய் செடிக்கும் பொடலங்காய் செடிக்கும் ஏற்றி விட்டோம்னா அது பாட்டுக்கு நீ ஏறிக்கும். எப்படியோ நம்ம அங்கே இருந்ததெல்லாம் கொண்டு எங்கெங்கே இடம் இருந்ததோ இல்லை நம்மளும் இடத்த ரெடி பண்ணி வச்சுட்டோம். அது வரைக்கும் சந்தோஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தரையில் போட்டிருந்த ஒரே ஒரு செடி பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் காராமணிங்க. அங்கே இந்த கவர் போட்டு ஊனியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த செடி தான். இதையுமே எடுத்துகிட்டு உடனே எடுத்துகிட்டு வந்த உடனே மண்ணில் போட்டு ஊனிட்டோம். தலையுமே என்னமோ நினச்சா, ஆனால் சூப்பராக எல்லாமே நல்லபடியாக தலைஞ்சிருச்சுங்க. இந்த பர்பிள் கலரில் தொங்கு பார்த்தீங்களா, பெரிய காயை காராமணி காய்மாங்களா, அந்த காய் தான். இதுக்கு இப்படி சரடு போட்டு நல்லா ஃபுல்லாக மேலே, ஏன்னா ஆல்ரெடி பந்தல் இருக்கங்காட்டி நாங்கள் சரடு போட்டு கட்டி விட்டோம். இனி காய் வர வர அப்படியே அழகாக அந்த கொடியில் தொங்குற மாதிரி தொங்கும், அதனால் கொடியவே யூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்து வாங்க, அடுத்து நம்மளோட மரவெண்டை தாங்க. நல்லபடியாக சூப்பராக நமக்கு அறுவடை நிறைய பொறிச்சோம், நிறைய காய் குடிச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா செடி கொஞ்சம் வயசாயிருச்சுங்க, காய்ப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 காய் இருக்கும், அது விதைக்கு விட்டுட்டோம். ஏன்னா நம்ம விதைக்கு விட்டு எடுத்து வச்சா தான் மறுக்க நம்ம ஊன்றதுக்கு வசதியாக இருக்கும்னு விதைக்கு விட்டுட்டோம். பாருங்க, இந்த செடியும் இருக்குது, இதுவும் இருக்குது. இதுலேயுமே மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட ஹைட் இவ்வளோ தான். இந்த செடி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற காய் இது பாருங்க நல்லா காஞ்சிருக்கு பாருங்க. இதில் நிறைய காய் விதைக்கு தாங்க விட்டுருக்கோம், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரேர் வெரைட்டி. அதனால் விதை மெயினாக எடுத்து வச்சா தான் அடுத்தடுத்து நம்ம போட முடியும், அதனால் விதைக்கு விட்டுட்டோம். அடுத்து இங்கே பாருங்களேன், இதுவும் அந்த அந்த இடத்துல தாங்க போட்டு வச்சுருந்தோம். கொத்து பீர்க்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பீக்கங்காயே பார்த்தீங்கன்னா மற்ற பீக்கங்காய் செடியில் ஒன்றா காய்க்கும், இது கொத்து கொத்தாக காய்க்கும். ஒரு 2-3 பீக்கங்காய் தொகும் அந்த மாதிரி. அதுவுமே எடுத்துகிட்டு இப்போ இதுக்கெல்லாம் எங்கே இடம் வைக்கிறது என்னன்னு தெரியல, அதனால் இங்கே ஆல்ரெடி இந்த குச்சியெல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்போதைக்கு இருக்கிற இடத்த யூஸ் பண்ணிக்கலான்னு விட்டு இதில் இப்படி கொடியெல்லாம் பின்னி விட்டுட்டோம். அப்புறம் பாருங்க, இங்கே பாருங்க எத்தனை எலுமிச்சங்காய் தொங்குது பாருங்க. அதுவும் ஒரு கிளையிலையும் கொத்து கொத்தாக தொங்குது. இது என்னன்னாங்க கணக்காக 2 காய் பழுக்குதுங்க எங்களுக்கு வெயிலுக்கு. பொறிச்சிட்டு போய் நாங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சுக்கிறது. அப்புறம் பார்த்தா இங்கே பாருங்க, இதுலேயுமே இந்த பக்கம் ஒரு 2 காய் இப்போ பாருங்க பழுப்பு நேரமாக இருக்குதுங்களா, இது இன்னொரு 2 நாளில் பழுத்துரும்.
பொறிச்சிட்டு போய் ஜூஸ் போட்டுக்குவோம். நிறைய காய் இருக்குது, ஜூஸுக்கு பஞ்சமில்லை. வெயிலுக்கு வந்து நமக்கு எலுமிச்சங்காய்க்கு கடைக்கே போக வேண்டாம், நம்ம மரமே போதும். அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா என்னடா தொங்கும் தோட்டம் மாதிரி தொங்கிட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க. இது தொங்கும் தோட்டம் தாங்க. இதோட பேர் நாங்கள் வச்சிருக்கவே தொங்கும் தோட்டம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து கால்குலேட் பண்ணி நாங்கள் நிறைய நாற்று விட்டு வச்சுருந்தோம். நிறைய இது இப்போ கொடி நட்டது போக நிறைய நடணும் அப்படின்னு. தக்காளி வெங்காயங்கிற பாருங்க, தக்காளி கத்திரிக்காயெல்லாம் நடணும்னு அந்த நாத்தெல்லாம் இருந்துதாங்க. இடம் இல்லை மெயினாக. அப்புறம் தான் யோசிச்சு நாங்கள் வீடியோவில் பார்த்தா அதில் வந்து இப்படி இந்த மாதிரி தொங்கும் தோட்டம் மாதிரி போட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, அந்த க்ரோ பேக் மாதிரி கடையில் விற்பாங்க, நர்சரியில் விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த பேக்கில் வந்து 4 பக்கம் கயிறு போட்டு இப்படி நாங்கள் அங்கங்கே கம்பி கட்டி இப்படி தொங்க விடுற மாதிரி இருந்துச்சு. சரி நமக்கு கரெக்டான ஐடியாவாக இருக்குதுன்ட்டு எல்லா பேக்லேயும் நாங்கள் விட்டுருந்த நாற்று. இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிறது பூரா நாட்டு தக்காளிங்க. நம்ம நாட்டு தக்காளி புளிக்கும் பாருங்களா, அந்த நாட்டு தக்காளி. இந்த பக்கம் இந்த 2 ஓரத்துலையும் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 அடியில் ஊதா கலரில் ஒரு கத்திரிக்காய் இருக்கும், பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அந்த கத்திரிக்காய் தான் போட்டிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ஆசையாக போட்டாங்கெல்லாம் நட்டோம்னா நல்லா வரும்னு. அப்புறம் வந்து நாற்றும் வந்துருச்சு எங்களுக்கு, அதை விடுறதுக்கெல்லாம் மனசு இல்லை. அதனால் இருக்கிற இடத்த எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வீடியோ பார்த்து நாங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி இங்கே பாருங்க தொங்கும் தோட்டமே ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் ஃபுல்லாக கொஞ்சோண்டு இடம் இருந்தாலும் நமக்கு ஏற்ற மாதிரி அதை ரெடி பண்ணிடணும். அப்படித்தான் இதை ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே நல்லா இதிலெல்லாம் ஊனிட்டோம், நாற்றெல்லாம் எடுத்து ஊனிட்டோம், நல்லா தளைஞ்சு வருது. இனி அடுத்தடுத்த வீடியோவில் இது வந்து எந்த அளவுக்கு தளைஞ்சு வருது, நல்லா சக்ஸஸாக வருதுன்னுலாம் காட்டுறேங்க. அவங்க இந்நேரம் நிழல்ல உட்காந்து நல்லா கீரையெல்லாம் ஆஞ்சு முடிச்சிருப்பாங்க. இனி அதை எடுத்துகிட்டு வந்து நான் மதியானம் கடையின்னு சாப்பாட்டுக்கு. அதனால் இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.